ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹாய், என்னடா பார்க்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னோட வாழ்க்கையில 2 சுச்சுவேஷன் நடுவில் இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஓ சாரி, என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? சரி ஓகே, என் லைஃப்ல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும்னு நீங்க சொல்லுங்க. பிரியாவும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றோம். ஓ சாரி, பிரியா யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? பிரியாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்தோம். ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒன்னா காலேஜ் போனோம். அதுவும் இல்லாம நான் காலேஜ் படிக்கும்போது நான் விஸ்காம்னு சொன்னேன், அவ மெடிக்கல்னு சொன்னா. நம்ம காலேஜ் பேசாம விஸ்காம் படிக்கலாமா? விஸ்கமா? மெடிக்கல் தான். ஏய், விஸ்காம் படிச்சாதாண்டி ஃபியூச்சர் ஃபிலிம் எல்லாம் பண்ண முடியும். முடியவே முடியாது, மெடிக்கல் தான். எனக்கு மெடிக்கல் மேல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்துச்சு. விஸ்காம் தான் கரெக்டா இருக்கும், மெடிக்கல் தான். விஸ்காம் தான் கரெக்டா இருக்கும், மெடிக்கல் தான். ஒரு வழியா மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் எப்படி போச்சுனே தெரியல. அப்புறம் ஃபைனலி காலேஜ் முடிச்சோம். ஒரு வருஷம் செம்ம ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தோம். அது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஆராதி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணோம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், எல்லாமே கதையா சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? விஷுவல்குள்ள போலாமா? போலாம் வாங்க. Arjun, what's wrong with you?
இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நீ ஏன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்ற? நானும் உனக்கு நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா நீ திரும்பி திரும்பி அதே தான் பண்ற. லெட் இட் பி த லாஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைமும் இதே தப்ப நீ பண்ணினா யூ வில் பி டெர்மினேட்டட். சாரி மேம். மேம் எஸ். மேம் இது பேஷண்டோட ரிப்போர்ட். நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். பிரியா, அர்ஜுன் உன்னோட ஃப்ரெண்டு தானே? நீயாவது அவன் கிட்ட சொல்லக்கூடாதா? இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அதை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுதா? இனிமே இப்படி பண்ணாத அர்ஜுன். Now you can carry on your work. ஹே பிரியா, இங்க வா. டேய் அர்ஜுன். டேய் அர்ஜுன், சொல்லுடா. என்னடா அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? நானும் உன்னை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பிரியா மேல ஓவர் பொசசிவா இருக்க. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஏன்? பொசசிவ் இல்லைனா அப்புறம் எது கோவப்படுற? டேய், நான் எதுக்கு கோவப்படுறேன்? உன் மூஞ்சிலே தெளிவா தெரியுது. நடிக்காத. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் அந்த கார்த்தி கூட பேசுறத பார்க்கும்போது தான் ரொம்ப கோவம் வருது. ஏன்? அவன் என்ன பண்ணான்? டேய், அவன் அவகிட்ட பேசுற விதமே ரொம்ப தப்பா இருக்குடா. அதுவும் இல்லாம அவன் நல்லவன் இல்லை. அதுவும் இல்லாம அவளை யூஸ் பண்ணிக்க பாக்குறான்டா. இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியலடா. சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருக்கும். அவ யார்கிட்டயும் இவ்வளவு க்ளோஸா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாம அவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல. மத்தபடி வேற எதுவும் இல்லடா. அப்போ பிரியா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? டேய், நான் போய் சொல்லி அப்புறம் அவன் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டா? டேய், பிரியா உன் ஃப்ரெண்டுடா. உன்னை பத்தி எல்லாமே அவளுக்கு தெரியும். நீ எது சொன்னாலும் அவள் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு. போ, போய் சொல்லு போ. சரி, ஓகே பிரியா, நான் வரேன். பிரியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு அர்ஜுன். இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இல்லடா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அப்புறமா பேசுறேன்.
சாரிடா. பேஷண்ட் இருக்காங்க, அப்புறமா பேசுறேன். சும்மா உன்னை வெறுப்பேத்த தான் பண்ணேன். அதான் சாரி கேக்குறல்ல. உன் சாரி எல்லாம் யாருக்கும் வேண்டாம், கிளம்பு. சரி வா, பானிபூரி வாங்கி தரேன். சரி வா போலாம். பொன்மாலை மென்தூரல் நீதானே, உன் பார்வை என் போதை கொல்லாதே. பொன்மாலை மென்தூரல் நீதானே, உன் பார்வை என் போதை கொல்லாதே. அருகே வாவா, இடையில் ஏனோ தூரம், நொடியில் தீரும் உயிரை பருகும் தாகம். ஹே ஹே ஹே, ஆசமழாட்டம் மோகமானத்த, ஆசமழாட்டம் மோகமானத்த முட்டுதே பேபே. சரி மச்சான், பாரு நான் கிளம்புறேன். ஓகேடா. ஏய் பிரியா, பிரியா அந்த 107 ரூம் பேஷண்ட்டோட ஃபைல் எடுத்துட்டு வா. ஓகே கார்த்திக். பிரியா, சொல்லு அர்ஜுன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே பிரியா, நான் வார்டில் வெயிட் பண்ணுறேன், நீ வா. கார்த்திக் ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லு பிரியா. 2 minutes, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே வா. சொல்லுடா. ஏய், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. ம். நீ ஏன் அந்த கார்த்திக் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற? இந்த ஹாஸ்பிட்டலில் வேற யாரும் இல்லையா என்ன? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. கார்த்திக் மேலே எனக்கு கொஞ்சம் க்ரஷ் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவனை லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், டேய் என்ன நம்பிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன். பட் கார்த்திக் மேல கொஞ்சம் க்ரஷ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாதி பொண்ணுங்களுக்கு கார்த்திக் மேல க்ரஷ் இருக்கு. எனக்கு இருக்காதா என்ன? சரி அதை விடு, நம்ம அப்புறம் வெளியே போலாம். ஓகே பிரியா, போலாமா? டேய் உண்மையை சொல்லு, நீ பிரியாவை லவ் பண்றியா இல்லையா? தெரியலடா, சின்ன வயசுல என் கூடவே இருந்தா. இப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அந்த கார்த்திக் கூட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றா. தெரியலடா, எனக்கு அவன் மேல லவ் இருக்கா இல்லையான்னு. இப்ப என்ன, நீ பிரியாவை லவ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கு தெரிஞ்சுப்ப. மச்சான், எனக்கு ஒரு ஐடியா. என்னது? இந்த பொண்ணுங்க நம்ம லவ் பண்றாங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியா உன்னை லவ் பண்றாங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட், சின்ன வயசுல இருந்து அவ கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவ உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறாளான்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, இன்னும் அவகிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர வைக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன பண்றோம்னா,
அவள் எப்படி கார்த்திகிட்ட பேசி ஒன்று வெறுப்பேத்துறாளோ அதே மாதிரி நீ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி அவளை வெறுப்பேத்து. அவளுக்கும் உன் மேலே பொசசிவ் வந்தா நீ அவளுக்கு ஃப்ரெண்டு இல்லை. இதை ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு போய் ட்ரை பண்ணு. டேய் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ட்ரை கரோ மச்சான். சரி வா போலாம். ஓ, என்னை வெறுப்பேற்றுக்காக பண்றியோ? இரு, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக், சொல்லு பிரியா. இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா கார்த்திக்? ஏன் என்னாச்சு? இன்னைக்கு தான் சேலரி கிரெடிட் ஆச்சு. அதான் உனக்கு ஒரு சின்னதா பார்ட்டி கொடுக்கலான்னு. ஓகே கார்த்திக், ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி ஓகே பிரியா. சரி அபி, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். பாய். ஹோட்டலுக்கெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா? நீ தான் அங்க பிஸியா இருந்தல்ல. அதெல்லாம் சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணேன். பட் நீ திருப்பி அதே தானே பண்ண. நான் அபி கூட பேசி உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணா, அந்த கார்த்தி கூட பேசி என்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுற. இல்லையே, அதுக்காக ஒன்றும் பண்ணலையே. பொய் சொல்லாத. நீ வேணும் தானே வெறுப்பேற்றுறதுக்காக பண்ண. இல்லையே. பொய் சொல்லாத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி, நான் உனக்கு பானிபூரி வாங்கி தரேன். அந்த கார்த்திக் கூட மட்டும் வெளியே போக வேண்டாமே. கண்டிப்பா பானிபூரி வாங்கி தருவல்ல? கண்டிப்பாக வாங்கி தரேன். ஓகேவா? சரி. கூவை குளிரா கொஞ்சம் குயிலா கூடை புயலா காற்றின் மகளா மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசோர சிட்டாளி ஆடும் மயில் மோகம் அழகா அவ அழும்போதும் அவளும் அழகா காற்றில் வரும் காணா துகளா அதில் காதல் கதை போலே இவளா பார்த்த உடனே படபடக்குது பழகி பார்க்க மனம் துடிக்குது நெருங்கி நடக்க நடுங்குது நேரு பேச மனம் தவிக்கிறது. பிரியா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாளைக்கு என்னோட பர்த்டே. ஹோட்டலில் ஒரு சின்ன பார்ட்டி. நீயும் ஜாயின் பண்ணினா நல்லா இருக்கும். ஓகே கார்த்திக், நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே பிரியா. ஹேய், இங்க என்ன பண்ற? பிரியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ம், கேளு. நீ அந்த கார்த்தி கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அவன்கிட்ட பேசுறதுனால உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்திக் நல்லவன் இல்லை. அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான். அவன் உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் உன்கிட்ட பேசுற மாதிரி நிறைய பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ நீ அவனை லவ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் நல்லவன் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அர்ஜுன், போதும் நிறுத்து. கார்த்திகை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு நீ என்ன சொன்னாலும் கேட்கணும்னு இல்லை. எனக்கு தெரியும் யார் யார் என்கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு. நீ சொல்லாத. நீ சொன்ன மாதிரி கார்த்திக் ஒன்றும் கெட்டவன் கிடையாது.
கார்த்திகை பத்தி எனக்கு தெரியும். என்னாச்சு பிரியா? ஒன்றும் இல்லை கார்த்திக். சரி, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. இந்தா ஆர்டர் பண்ணு. எல்லாருக்கும் இது ஓகே இல்ல? வெயிட்டர், போதும் கார்த்திக். என்னாச்சு பிரியா? கார்த்திக், நம்ம நாளைக்கு பேசலாம் கார்த்திக். வீட்டுக்கு போனேன். வீட்டில் நீ இல்லை. எப்படியும் டெரஸில் தான் இருப்பேன்னு தெரியும். அதான் வந்தேன். எதுக்கு வந்த? நீ அந்த கார்த்திகோட ஹோட்டல் போல? போனேன், அதான் வந்துட்டல்ல. நல்லா சாப்பிட்டு தானே வந்த? ஏய், உனக்காக அங்கிருந்து சாப்பிடாம கூட வந்திருக்கேன்டா. பொய் சொல்லாத சரியா? ஏய், சீரியஸா தான்டா சொல்றேன். ஏன் வந்த? அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. நீ மட்டும் இங்க தனியா இருப்ப. சாப்பிட்டே இல்லையான்னு கூட தெரியல. அதான் உனக்காக வந்துட்டேன். நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு, நான் நம்புறேன் சரியா? சரி, அதை விடு. உனக்கு இந்த நாள் ஞாபகம் இருக்கா? என்னது? அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானே, அவனை கூட நீ அடிச்சியே. ஆமா. அன்னைக்கு கூட மேம் நம்மளை வெளியே அமிச்சாங்களே. ம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமே, ஞாபகம் இருக்கா? ம். அது எப்படி மறக்க முடியும்? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணலாமா? இப்போவா? ம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அது எப்படி மறக்க முடியும்? சரி வா போலாம். பிரியா, ம். நான் ஒன்று கேட்கவா? ஆ. சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வரும். அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம். என்னை பற்றி எனக்கு தெரியதை விட உனக்கு தான் அதிகமாக தெரியும். இப்போ உன் மனசில் என்னை பற்றி என்ன நினைக்கிற? அதை ஏன்டா நீ எப்போ கேட்குற? சும்மா தான் சொல்லு. நீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்பவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். அதுவும் இல்லாமல் உன்னை பற்றி உன்னை விட எனக்கு தான் நிறைய தெரியும். எப்பவுமே உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அப்படியா? ம். அப்புறம் அந்த கார்த்திகோட மட்டும் போனேன். அது சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணேன். ம், நல்லா பண்ண. சரி, நாளைக்கு உன்னோட பர்த்டே. இது வரைக்கும் உனக்கு கொடுத்த கிஃப்டை விட நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்க போகிறேன்.
என்ன சர்ப்ரைஸ்? அது நாளைக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. மச்சான், நான் பிரியாக்கு ப்ரோபோஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. சூப்பர்டா. இன்னைக்கு அவளோட பர்த்டே. என்னோட லவ் அவகிட்ட சொல்ல போறேன்டா. ஹலோ, நானே உனக்கு கால் பண்ணலான்னு சொல்லுடா. இருந்தேன். எங்க இருக்க? வீட்டில். நீ எங்க இருக்க? வீட்ல தான்டா. நான் உன்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும். என்ன சர்ப்ரைஸ்? அதை நான் உனக்கு நேர்ல வந்து சொல்றேன். சரி, ஓகே. இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். என்னது 10 மினிட்ஸ்லயா? ஆமா. சரி, ஓகேவா? சரி, ஓகே. ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ டு கார்த்திக். ஹலோ, சொல்லுடா. எங்க இருக்கு பிரியா? வீட்ல தான்டா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன். என்னது 10 மினிட்ஸ்லயா? ஆமா. சரி, ஓகேவா? சரி, வரேன். பாய். ஹலோ. எங்க இருக்க அர்ஜுன்? வீட்ல. சரி, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா. ம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நானும் உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும். சரி, ஓகே, சீக்கிரம் வா. சரி, ஓகே. இன்னொரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. சரி, ஓகே. டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன், நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போனியே, என்ன ஆச்சு? அவன் என்ன சொன்னான்? டேய், உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். இவனை விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோழலையா. ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோழலையா. ஹீரோ ஹீரோ என் கண்ணோரமா போதுமே.
வச்சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். The number you have dialed is currently busy. The number you have dialed is currently busy. டேய் மச்சான், பிரியா தான் கார்த்தியை லவ் பண்றான்ல, ஃப்ரீயா விடு மச்சான். எதுக்கு ஃபீல் பண்ற? யார் பழியோ யார் பிழையோ யார் வெச்சா கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓட ஓட நான் மேல சாஞ்சிக்க தீர தீரவும் தோழலையா. ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நான் மேல சாஞ்சிக்க தீர தீரவும் தோழலையா. ஹீரோ ஹீரோ The number you have dialed is currently busy. ஆவலும் வாழுது, பாடலும் நீளுது, ஏக்கமில்லை இது வேறேதோ புரியலையே. சரி, அப்புறமா கூப்பிடுறேன். டேய் மச்சான், கிளைமேட் சில்லுன்னு இருக்குல்ல? தூக்கி போட்டா தானா உடஞ்ச உள்ள. டேய், இன்னும் எவ்வளோ நாள் தான்டா நீ இப்படியே இருக்க போற? டே ஹரிஷ், அர்ஜுனுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என் காலை அவாய்ட் பண்ணுறான்? நான் அவனுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணுறது, எவ்வளோ கால் பண்ணுறது, ஏன் அவன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்? தெரியல, அவன் வீட்டில் தான் இருப்பான். நீ வேணா அவன் வீட்டில் போய் பாரு போ. சரி, ஓகே. இங்கதான் இருக்கியா? வர இரு. உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? அப்படி என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல கோவம்? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன், ஒன்றுத்துக்காச்சும் ரிப்ளை பண்ணியா? என்னதான் உன் ப்ராப்ளம்? ஒர்க்குக்கும் ஒழுங்கா வரமாட்டேங்கிற. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணாம இருக்க. சொல்லு, என்ன சொல்ல வந்த? நம்ம ஹாஸ்பிட்டல்ல கார்த்திக் இருக்கான்ல, ஆமா. என் பர்த்டே அப்போ அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஓ, நீ என்ன சொன்ன? அவனை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதை சொல்லத்தாண்டா வந்தேன். நான் அதை கேட்கல. உனக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ஓகே சொன்னேன். அவன் நல்லவன் இல்லடி, அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறான். நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்றது? அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டிருக்க? நானும் உன்கிட்ட எவ்வளோ தடவை சொல்றது என் கார்த்திகை பத்தி தப்பா சொல்லாதுன்னு? என் கார்த்திகை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, சரியா?
ஏய், நான் எது சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியும்ல. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டிருக்க? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. போதும் அர்ஜுன், என் கார்த்திகை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன சொன்ன? வெறும் ஃப்ரெண்டா? ஓகே, நீ யார் கூட வேணா போ, எவன் கூட வேணாலும் சுத்து, எங்க வேணாலும் போ. அர்ஜுன் போதும். இவ்வளோ சீப்பாக நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. குட் பை. நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யணும்னு அவசியம் இல்லை. டேய், எங்கடா பார்த்துட்டு இருக்க? நான் அபியை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? ஏன்? கொன்னுடுவ உன்னை. நீ யாரை லவ் பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதுவும் இல்லாம உன்னை பத்தி உன்னை விட எனக்கு தான் நிறைய தெரியும். சரி. நீ என் ஃப்ரெண்டுடா. உனக்கு யார் கரெக்டா இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? புரியுதுங்க மேடம். சொல்லு அபி. டே அர்ஜுன், எவ்வளோ டைம் நான் உனக்கு கால் பண்ணுறது? ஒர்க்குக்கு ஏன்டா வர மாட்ற? உன் மேலே மேம் செம்ம கோவத்தில் இருக்காங்க. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. நீ இவ்வளோ நாள் ஒர்க்குக்கு வராமல் இருந்தனால மேம் உன்னை ஒர்க்கில் இருந்து தூக்கிட்டாங்க. சரி ஓகேடா, நீ சீக்கிரமா வா. சரி ஓகே, வரேன். மேம். வா அர்ஜுன். மேம், உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அர்ஜுன்? ஏன் 2 வீக்ஸா ஒர்க்குக்கு வரல? உனக்கு எவ்வளோ கால்ஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஏன் எதுக்குமே ரிப்ளை பண்ணல? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் ஹியர் ஆர் நாட்? அர்ஜுன், நான் உன்கிட்ட தான் அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன். இங்க இருந்து முதல்ல வெளியே கிளம்பு அர்ஜுன். டே அர்ஜுன், இங்க வாடா. சொல்லு அபி. என்னதான் உன் ப்ராப்ளம்? எதுக்காக என் கால் அவாய்ட் பண்ற? நான் என்னடா பண்ணேன்?
அன்னைக்கு நீ தானே பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக போன. இப்ப என்னடா பிரியாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா ஆச்சு? அன்னைக்கு பிரியாவுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ டு கார்த்திக். என்னடா சொல்ற? அவ அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவா, அவ இல்லைன்னா என் லைஃப் இன்கம்ப்ளீட்னு, நான் இல்லைன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பட் இந்த அவ இல்லாத இந்த 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை அவ சொன்ன மாதிரி நான் இன்கம்ப்ளீட் தானோ. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் பேசுற நிலைமையில இல்லை. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னங்க, ஒரு வேளை பிரியா சொன்ன மாதிரி நான் இன்கம்ப்ளீட் தான் நீங்களும் நினைக்கிறீங்களோ? அப்படிதான் நானும் நினச்சிட்டு போயிட்டு அந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே இல்லைங்க, அங்கே போய் பாருங்க. ஐயோ சாரி, என்னடா திரும்ப வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இங்கே தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். அங்க போய் பார்த்துட்டு வாங்க. சம் மேஜிக்கல் அந்த ஸ்மைல்ல. அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் she is gone. அவளை பார்த்த அந்த செகண்ட், இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ள இருந்த கஷ்டம், டார்க்னஸ் எல்லாமே ஒரே செகண்ட்ல எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, போலாம். எல்லாருக்குமே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அவ தான். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? யார்தா இந்த ஐடென்டி கார்டு கொடுங்க. யாரா இந்த பொண்ணு? அனுன்னு இருக்கு. மச்சான் இன்னைக்கு பார்க்ல அவளை பார்க்கும்போது இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது இல்லடா. சம் மேஜிக்கல் மூமெண்ட். அவ சிரிச்ச அந்த ஸ்மைல்ல
எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. புதுசா இருந்துச்சு. அவளை தேடி கண்டுபிடிக்கணும் மச்சான். கண்டுபிடிச்சி தெரியலடா, அவளை பார்க்கணும்னு மட்டும்தான் தோணுது. எங்கடா போய் தேடுவ? டேய், அதில் தான் கம்பெனி நேம் இருக்குல்லடா, அந்த கம்பெனியில் போய் கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அது மூலிமா அவளை கண்டுபிடிச்சிக்கலாம்டா. அதில் தான் அவள் ஃபோட்டோ, அவள் பேர் பார்த்துக்கலாம் வா. மேம், இவங்க இந்த கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறாங்க? ஓ அனுவா? ஆமாம். அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. பெங்களூரில் ஒரு கம்பெனியில் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. மேபி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. அட்லீஸ்ட் அவங்க பெங்களூரில் எங்கே ஒர்க் பண்ணுறாங்களாச்சு சொல்ல முடியுமா? பெங்களூரில் இன்ஃபோமீடியான்ற கம்பெனிக்கு ப்ரொமோட் ஆகி போயிருக்காங்க. சரி, ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ என்னடா பண்ண போற? டே நீயா? நீ எல்லாம் என்ன பார்க்க வரமாட்டியே? என்ன புதுசா பெங்களூருக்கு? ஒன்றும் இல்லைடா, சும்மா ஒரு வேலையாக வந்தேன். நீ எதுவும் காரணம் இல்லாம வரமாட்டியே? டேய், வெளியே நிற்க வச்சு தான் பேசுவியாடா, உள்ளே கூட்டு போய் வச்சு பேசுறா. சரி வா. சொல்றா, நீ எல்லாம் பெங்களூர் வரமாட்டியே, என்ன விஷயம்? டேய், ஒன்றும் இல்லை மச்சான். சென்னையில் என்ன நடந்துச்சுன்னா, என்னடா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு? என்னத்த சொல்ல. சரி, இன்னும் கொஞ்ச நாள் நான் பெங்களூர்ல தான் இருக்க போறேன். நீ தான் மச்சான் அவளை கண்டுபிடிக்கிறது ஏதாவது வழி சொல்லணும். நானா? ஆமா மச்சான், எனக்கு பெங்களூர்ல இருக்கிறது நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். சரி, அது மட்டும் இல்ல, எனக்கு பெங்களூர்ல ஏதாவது ஒர்க் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒர்க் மட்டும் பார்த்து கொடுத்துரு மச்சான். எனக்கு ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் நீ தான் மச்சான் என்ன பார்த்துக்கணும். நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்கடா. ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் நீ பார்த்து விடு மச்சான், ஓகேவா? மச்சான், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சொல்றா. மச்சான், பெங்களூருக்கு சேஃபா ரீச் ஆயிட்டியாடா? நான் ஃப்ரெண்டு வீட்டில் தான்டா இருக்கேன். ஓகே மச்சான், புது இடம், சேஃபா இரு. சரி மச்சான், நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் அப்டேட்னா கால் பண்ணு. ஏதாச்சும் அப்டேட் நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்டா. ஓகேடா. சரி மச்சான், நாளைக்கு நான் போய் கம்பெனியில் பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்டா. ஓகேடா. ஓகேடா, பாய். டேய் மச்சான், சொல்றா. எங்கடா இருக்க? இங்க அனுவோட ஆஃபீஸ் பக்கத்துல தான்டா இருக்கேன். சரி, நீ போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு என்கிட்ட வந்து சொல்லு. சரி மச்சான், நான் போய் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி, ஓகேடா. ஓகேடா.
இவங்க இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல, இந்த நேம்ல இங்க யாரும் ஒர்க் பண்ணல. கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்களுக்கு இங்கே தான் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். இந்த நேம்ல யாரும் இங்க ஒர்க் பண்ணல. நீங்க வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ. என்னடா போன விஷயம் என்னாச்சு? எங்கடா அனுன்ற பேர்ல அங்கே யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த பேர்ல அங்கே யாரும் ஒர்க் பண்ணலையா. சரி, இப்ப என்ன பண்ண போற? இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? இவ்ளோ பேர் பெங்களூர் சிட்டில எப்படிடா கண்டுபிடிப்ப? தெரியலடா, எனக்கு அவளை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையே இல்லை. பேசாம திரும்ப சென்னைக்கே போயிடலான் இருக்கேன். லூசு மாதிரி பேசாதடா, அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம், நீ இரு. எனக்கு அவளை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுடா. அவளுக்காக தான்டா பெங்களூருக்கே வந்தேன். அதுவும் இல்லாம அவ பேர் மட்டும்தான்டா தெரியும். இதை வச்சு அப்புறம் அவளை கண்டுபிடிக்க முடியும்? இவன் இப்போ கால் பண்ணுறான். மச்சான், சொல்கிறான். நான் திரும்பவும் சென்னைக்கே வரேன்டா. டேய் ஏன்டா? எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் போட்டு விடுறியா? டேய் என்னடா சொல்கிற? இல்லடா, எனக்கு அவளை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையே இல்லை. நான் திரும்பவும் சென்னைக்கே வரேன். எதுவாக இருந்தாலும் சென்னை வந்தாலும் பேசிக்கலாம். எனக்கு டிக்கெட் மட்டும் கொஞ்சம் போட்டு விடு. சரி வெய், போடுறேன். உனக்கு என்ன அவ்வளோ சீனா? என் ஃப்ரெண்டே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா, நீ நோன்னு சொல்லிருக்க. ஏய் இவனை ஏண்டி அடிச்சேன்? நான் சொன்னவன் அங்க இருக்காண்டி. என்னடி சொல்ற? சாரிங்க, நான் தெரியாம அடிச்சிட்டேன். சரி வா போலாம். சாரிங்க. சொல்லு மச்சான். டிக்கெட் போட்டேன்டா. உன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. மச்சான், நான் அனுவை பார்த்துட்டேன்டா. என்னடா சொல்கிற? எங்கடா பார்த்த? இங்கே தான் பார்க்கில் என் முன்னாடி தான் போயிட்டு இருக்கா. சூப்பர்ரா. மச்சான், நான் இனிமேல் பெங்களூரில் தான்டா இருக்க போகிறேன். என்னடா சொல்கிற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன் மச்சான். என்னடி ஆச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. என்னடி ஆச்சு? அர்ஜுன் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னான். நான் அவனை நம்பவே இல்லை. இப்போதான் எனக்கு புரியுது. என்னடி சொல்ற? அர்ஜுன் சொன்ன மாதிரி கார்த்திக் நல்லவன் இல்லடி. என்னடி ஆச்சு? நானும் கார்த்தியும் இன்னைக்கு காஃபி ஷாப் போனோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா,
ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு ஆ வந்தேன். ஓகே கார்த்திக். என்ன கார்த்திக் இது? என்ன கார்த்திக்னா என் போன் எதுக்கு நீ எடுக்கிற? அர்ஜுன் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னான், நான் தான் கேட்கல. உனக்காக நான் அர்ஜுன் கிட்ட சண்டை போட்டேன்ல, என்ன சொல்லணும்? உன்னை நம்பினதுக்கு நல்லா பண்ணிட்ட. என்ன ஊன் தப்புன்ற? இது தாண்டி உன்கிட்ட அர்ஜுன் அவ்வளோ தூரம் சொன்னான். நீ தான் அவனை புரிஞ்சிக்காம பேசிட்ட. இல்லடி, இப்போ புரியுது. அர்ஜுன் என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான். நான் தான் அவனை புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்ணிட்டேன். நான் அர்ஜுனை பார்த்து சாரி கேட்கணும். நீயே நினைச்சா கூட அர்ஜுனை இனிமே நீ பார்க்க முடியாது. ஏண்டி? அவன் பெங்களூர் போயிட்டான். பெங்களூரா? ஆமா. அவன் எதுக்கு பெங்களூர் போனான்? அன்னைக்கு உன் பர்த்டே அப்போ அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருந்தான். அன்னைக்கு தான் கார்த்திக் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தான். என்னது? அர்ஜுன் என்ன லவ் பண்றானா? ஆமா, அன்னைக்கு தான் அர்ஜுன் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கிட்ட வந்தான். பட் அவன் அங்கிருந்து ரொம்ப ஹர்ட் ஆகி வந்துட்டான். அதுக்கப்புறம் கார்த்திக் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் உன்னை விட்டு விலகி இருக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் யார்கிட்டயும் பேசல. அவன் ஒர்க்குக்கும் ஒழுங்கா வரல, ஒர்க்கும் போயிடுச்சு. அது கூட உனக்கு தெரியாது இல்ல? நீ அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாத. அவன் எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கான். உனக்கு தான் அவன் பாசம் புரியல. இப்ப அழுந்து ஒரு யூஸும் இல்லை. சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? இங்கே தான் கெஃபேல. சரி, நான் ஒரு கால் பண்ணி சொல்லிட்டேன். நீ அந்த கஃபேல வெயிட் பண்ணு, அவர் வந்துருவாரு. சரி ஓகேடா. ஆ அவங்க வந்ததை நான் பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகேடா. சரி ஓகேடா. ஹே, ஹாய். நான் கூப்பிடுறேன், ரெடி? சாரிங்க, அன்னைக்கு நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன, கரெக்டான பர்சனை பார்த்து அடிச்சிட்டிங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொன்னான், அதான் நான் அப்படி பண்ணிட்டேன். சரி ஓகேங்க. எனிவேஸ், ஐ எம் அனு. ஐ எம் அர்ஜுன். ஓகே, நான் ஃபேஷன் டிசைனிங் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் டாக்டர். என்னது, டாக்டரா? ஆமா. நீங்க பெங்களூரா? இல்ல, நான் சென்னை. அப்புறம் பெங்களூர்ல என்ன பண்றீங்க? உனக்காக தான் வந்தேன்னு சொன்னா நம்பவே இல்லைன்னு தெரியலையே. என்னது? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதனால தான் பெங்களூர் வந்தேன். அதுவும் இல்லாம
சென்னையில் நான் ஒர்க் பண்ண இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வேலையை விட்டுட்டேன். இங்கே பெங்களூரில் வேலை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஓ சரி. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒர்க் கேட்டிருந்தேன். ஸோ அவன் தான் சொன்னான், ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பாருன்னு சொல்லி. அப்படியா? சூப்பருங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்க ஏன் அங்க ட்ரை பண்ணக்கூடாது? சரி ஓகேங்க. அப்பனா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி நான் போய் பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் ஏன் காஃபி ஷாப்புக்கு வந்தீங்க? என் ஃப்ரெண்டு இங்க வரேன்னு சொன்னா, அவளுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவ இன்னும் வரல. சரி ஓகேங்க. சரி ஓகேங்க, அவகிட்ட நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு மறக்காம எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி சொல்கிறேன். சரி, அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் அர்ஜுன். பாய் அண்ணா. உண்மை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன, நீயே நினைச்சா கூட அர்ஜுனை இனிமே நீ பார்க்க முடியாது. அவன் எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கான். உனக்கு தான் அவன் பாசம் புரியல. பெண்ணே. என்னடா இந்த 2 நாள் நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருந்த போல? ஜாலியா பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நீ இல்லாமல். ஆனால் என்ன, சந்தோஷமாக தான் இல்லை. சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்த. திடீர்னு இந்த 2 days நான் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகிறேன்னு போனேன். நீ இல்லாமல் என் லைஃப் டார்க்கான மாதிரி இருந்தது. நீ அடிக்கடி என்கிட்ட சொல்லவில்ல, நான் இல்லாமல் நீ வெறும் இன்கம்ப்ளீட் தான் சொல்லி. அதை இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நீ அங்கே ஒழுங்காக சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஓ, நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். பட் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன், உனக்கு அப்படி இல்லையா? இல்லையே. இந்த 2 days நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? இல்ல. ஏய் நம்பிட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கும் உன்னை பார்க்காம சேடாக தான் இருந்துச்சு. நான் இல்லாம நீ வெறும் இன்கம்ப்ளீட்டட் தான்டா. அப்படி கூட வச்சுக்கோ. லைஃப் ஃபுல்லாக நீ இதே மாதிரி என் கூட வருவியா? நான் எங்கடா போறேன், அதுவும் உன்னை விட்டு? நமக்கு நடுவுல யார் வருவா? எவ்வளோ சண்டை வந்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு வேளை போயிட்டா உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிடுவேன். நீ எவ்வளோ தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். அப்படி ஒரு நாள் வரும்போது நீ என்னோட பிரியாவாக இருக்க மாட்டேன். என்னடா எதேதோ பேசிட்டு இருக்க? சரி அதை விடு, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி வா. சரி ஓகே. சொல்லணும். ஹாய் அர்ஜுன், இன்டர்வியூலாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. மண்டேலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சூப்பர் அர்ஜுன். தேங்க்ஸ் அனு. அதெல்லாம் இதுக்கு பரவாயில்ல. சரி, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஏன் அர்ஜுன்? இல்லை, சும்மா தான் காஃபி ஷாப் போய் பேசலான்னு.
இன்னைக்கு ஈவினிங்கா? இல்ல ஃப்ரீனா ஓகே, இல்லைன்னா வேணாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், நம்ம மீட் பண்ணலாம். சரி ஓகே. நம்ம ரெகுலராக மீட் பண்ணுவோம்ல, அந்த காஃபி ஷாப் வந்துரு. சரி ஓகேடா. சரி ஓகே அனு. சரி ஓகே, பாய் அர்ஜுன். பாய். ஹாய் அர்ஜுன், எப்படி போச்சு இன்டர்வியூ எல்லாம்? நல்லா போச்சு. மண்டேலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி சரி ஓகே. சரி, எனக்கு ஒரு டவுட். கேளு. எப்படி சென்னையிலேருந்து ஒர்க்கை விட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு? அதுவும் இல்லாமல் ஆராத்யா ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஏன் வரணும்னு தோணுச்சு? சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். இல்லை அப்படிலாம் இல்லை. சரி ஓகே. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. ஹாஸ்டலில் தான் இருந்தோம், ஹாஸ்டலில் தான் வளர்ந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவள் பேர் பிரியா. ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா காலேஜ் போனோம். எனக்கு மெடிக்கலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு விஸ்காம் தான் இன்ட்ரெஸ்ட். பட் எங்களுக்குள்ள சண்டைலாம் வந்துச்சு. ஒரு வழியாக மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்புறம் பிளேஸ்மெண்ட்டில் ஆராத்யா ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணோம். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அது போக போக தான் தெரிஞ்சது இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக தான் புரிஞ்சது நான் பிரியாவை வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கலன்னு. எனக்கு எல்லாமே அவதான். இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னெல்லாம் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, பா எவ்வளோ பெரிய ஸ்டோரி. அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்குக்கு போகவே பிடிக்கல. அப்புறம் ரொம்ப லோன்லியாக இருந்தேன். 2 வாரம் ஒர்க்குக்கே போகல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க, ஏன் ஒர்க்குக்கே வரலன்னு. பட் அங்கே போய் பார்க்கும்போது தான் பிரியா அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மேம் பயங்கரமாக திட்டாங்க, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக ஒரு பார்க்கில் போய் உக்காந்துட்டு இருந்தேன். அவன் அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவா, அவள் இல்லாமல் நான் வெறும் இன்கம்ப்ளீட் தான் அப்படின்னு. அவள் சொன்ன மாதிரி என் லைஃப் ஃபுல்லாக டார்க்காக தான் இருந்தது. அந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அது எல்லாத்தையுமே ஒருத்தி உடைச்சா. ஒரு பொண்ணு, அவள் பேர், அவள் எந்த ஊர், இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் பெங்களூர் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்காக தான் பெங்களூருக்கு வந்தேன். பெங்களூர் வந்து அவளை கண்டுபிடிக்க முடியாம தான் பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நீ என் லைஃப்பில் வந்த. இப்போ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சியா? சரி அதெல்லாம் விடு. என்ன என்னை பற்றி கேட்டுட்டு இருக்க? உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டிருக்க. உன் பேரை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை பற்றி சொல்ல பெருசா எதுவும் இல்லைங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுவேன். மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். தோன்றதை அப்படியே பேசிடுவேன்.
அதுவும் இல்லாம நான் ஷை டைப்லாம் இல்லை. நானும் பெங்களூர் வந்து ஃபியூ டேஸ் தான் ஆச்சு. சென்னையில ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரொமோஷன் கிடைச்சது. ஸோ பெங்களூர் வந்துட்டேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு எதுவும் இந்த லவ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? இல்லைங்க, எங்க வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல நம்பிக்கையே இல்லைங்க. நமக்கு எப்பவுமே லவ் மேரேஜ் தான். அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம எப்படி லைஃபை ஷேர் பண்ணிக்க முடியும்? அதுவும் இல்லாம அவங்க கிட்ட பேசி பழகி நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே லவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷம். ஓகே. சொல்லுடி. சரி அர்ஜுன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. சரி, ஓகே அர்ஜுன், பாய். பாய் அனு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லி
இன்னைக்கு என் பர்த்டே, எனக்கு எந்த கிஃப்டும் இல்லையா? இருக்கு, கண்ணை மூடி தரேன். இப்ப கண்ணை ஓபன் பண்ணு. ஹே, 3 monthsக்கு முன்னாடி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்க்ல பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ தான் எனக்கு எல்லாமேன்னு தோணுச்சு. 3 monthsக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்ல பிரியா இல்லைன்னா அவ்வளோதான், என் லைஃப் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை அந்த பார்க்கில் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை பார்த்து அன்னைக்கு நீ சிரிச்ச அந்த ஸ்மைல்ல எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் எனக்குள்ள இருந்த மொத்த டார்க்னஸும் உன்னோட சிரிப்பில் மறைஞ்சு போச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, நீ மட்டும் என் லைஃப்ல இருந்தா லைஃப் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன்னு. அதனால தான் உன்னை தேடி நான் பெங்களூர் வந்தேன். அன்னைக்கு நீ காஃபி ஷாப்பில் கேட்டல யார் அந்த பொண்ணுன்னு, அது நீ தான் அனு. இந்த 3 monthsல உன்னை பற்றி எனக்கும் என்னை பற்றியும் எல்லாமே தெரியும். அன்னைக்கு நீ தானே அந்த காஃபி ஷாப்பில் சொன்ன, ஒருத்தவங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம எப்படி அவங்க கூட லைஃப்பை ஷேர் பண்ண முடியும்னு. இப்போ உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். இப்போ சொல்லணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லணும். டே ஹரிஷ், அர்ஜுன் பெங்களூர்ல எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன், எதுக்கு? ப்ளீஸ்டா, அவன் எந்த அட்ரஸ்ல இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு. எதுக்கு? நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் அர்ஜுன் எங்க இருக்கான்னு சொல்லு. எதுக்குன்னு சொல்லு, தரேன். நான் அர்ஜுனை லவ் பண்றேன். அவன் இல்லாம இனிமே என்னால இருக்க முடியாது. ஏய், யார் கூடடி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் கூட. அர்ஜுனா? அர்ஜுன் யாரடி? 2 daysக்கு முன்னாடி பார்க்ல மீட் பண்ணோம்ல, அவன் தாண்டி அர்ஜுன். அவன் கூட எப்படிடி நீ பேசுன? நாங்க 2 பேரும் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏய், ஏன் கூட தாண்டி இருந்த? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இதெல்லாம் உனக்கு நான் ஈவினிங் வந்து சொல்றேன். நான் இப்போ கொஞ்சம் வெளியே போக போறேன். ஏ, எங்க போற? நான் அர்ஜுனை மீட் பண்ண போறேன்டி. என்னடி சொல்ற? நான் உனக்கு ஈவினிங் வந்து சொல்றேன்டி. சரி, ஓகேடி. சொல்லணும். ஏய் அனு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? சொல்லுடி. நீ அர்ஜுனை லவ் பண்றியாடி? ஏன்? இல்ல, நீ பண்றத பார்த்தா அப்படிதான் தோணுது. தெரியலடி, ஆனா அவன் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு எனக்கு தெரியல. பட் எதுவா இருந்தாலும் எனக்கு அவன் கூட பேசுறது பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், மேபி அவன் மேல ஃபியூச்சர்ல லவ் வந்தா நான் உனக்கு சொல்றேன். சரி, ஓகேடி. எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கீழே போய் ஒர்க் பார்க்குறேன். என்னாச்சு அனு, எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். டே அர்ஜுன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. நமக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது. சரி. நீயும் நானும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறோம். நான் உன்கிட்டயும் நீ என்கிட்டயும் பேசாம போயிடுறோம். நீயும் நானும் பார்த்துக்கிறதும் இல்லை, பேசிக்கிறதும் இல்லை. சரி. அப்போ உன்னால என்னை பிரிஞ்சிருக்கவே முடியல. அதுக்கப்புறம் நீ என்ன தேடி வர. சரி. அப்போ நான் வேற ஒரு பர்சன் கூட கமிட் ஆகி இருக்கேன்.
அப்படி நீ என்னை பார்த்தா அப்போ நீ என்ன பண்ணுவ? நம்ம எதுக்குடி அப்படி சண்டை போட போறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல வேற யாரு வர போறா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் வேற யாரும் வர முடியாதுதான். ஒருவேளை இப்படி நடந்தா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? உன்னை தேடி வந்திருப்பேன். யார் மேல தப்பு இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு கேட்டிருப்பேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு வந்து உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன், சாரி கேட்டிருப்பேன். அதுவும் இல்லாம என்னை விட என்னை பத்தி உனக்கு தான் நிறைய தெரியும். எப்பவுமே உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நான் நினைப்பேன். எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ எப்பவுமே நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்க மாட்டான். எனக்கு கிடைச்சிருக்க, உன்னை எப்படி மிஸ் பண்ணுவேன்? இப்போ எதுக்கு இப்படி உக்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து அர்ஜுன் என் கூடவே இருந்தான். ஆனா இந்த 3 months அவன் கூட இல்லாத போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது தப்பு தான். ஆனா அர்ஜுன் என்னை லவ் பண்ணது எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அவன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு தெரியுது. சரி, அப்போ நீ அர்ஜுனை பெங்களூர்ல போய் பார்க்கலாம் இல்ல? கண்டிப்பா அவன் என் மேல கோவத்துல தான் இருப்பான். அவன்கிட்ட போய் பேச எனக்கு கில்ட்டியா இருக்கு. அர்ஜுன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். நீ போய் அர்ஜுனை பார்த்து பேசு. ஏய், என்னடி சொல்ற? அர்ஜுன் உனக்காகவா பெங்களூர் வந்தான்? ஆமா, அவன் எனக்காக தான் பெங்களூருக்கு வந்திருக்கான். ஏய், என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு கோயில் என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு கேட்கும்போது இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு தெரியலன்னு சொன்னல. இப்போ அவனே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இப்போ அவன்கிட்ட நீ என்ன சொல்ல போற? என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே என் கூட துணையா இருந்திருக்கீங்க. எனக்குள்ள இப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் எடுக்க போற முடிவு நல்லதா முடியுமா இல்ல கெட்டதா முடியுமான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வழியை நீங்க தான் எனக்கு காட்டணும். அர்ஜுன் தானே உனக்கு இப்ப கால் பண்றான்? ஆமாண்டி. இப்போ நீ அவன்கிட்ட என்ன சொல்ல போற? அர்ஜுனை நீ லவ் பண்றியா? யாரா அது? அர்ஜுன் இல்லையா? எனக்கு அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும். அவன் வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். எப்போ வருவான்னு தெரியுமா? இல்லை, அவன் எப்போ வருவான்னு தெரியாது. நீங்க? நான் அர்ஜுனோட ஃப்ரெண்ட். சாரி, நான் அர்ஜுனோட லவ்வர். நீங்க வேணா அப்புறமா வந்து பாருங்களேன். மேபி அவன் வீட்டில் இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவன் பக்கத்தில் இருக்க பார்க்கில் தான் இருப்பான். நீங்கள் வேணா அங்கே போய் பாருங்களேன். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. ஹலோ. ஹலோ அர்ஜுன். சொல்லணும். நம்ம எப்பவுமே ஒரு பார்க்ல மீட் பண்ணுவோம்ல? ஆமாம். அந்த பார்க்குக்கு வந்துரு. நான் உனக்காக அந்த பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே அனு, நான் வந்துடுறேன். ஓகே அர்ஜுன். சரி, பாய்.
சொல்லணும். அர்ஜுன், இது வரைக்கும் என் லைஃப்ல யார் மேலேயும் லவ் வந்ததில்ல. சம் மேஜிக்கல் மூமெண்ட் உன் கூட பேசும்போது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல இதுக்கு பேர் லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு, பட் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கும் என்ன பிடிக்குமா? இந்த 3 monthsல என் லைஃப்ல நான் இவ்வளோ ஹாப்பியா இருந்ததே இல்லை. அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். லவ் யூ அனு. இப்போ சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சரி, ஓகே. நான் என் அம்மா அப்பாவை பார்க்க ஊருக்கு போறேன். சரி. நான் வீட்டுக்கு போயிட்டு என் அம்மா அப்பா கிட்ட உன்னை பத்தி பேசுறேன். என் அம்மா அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஒரு குட் நியூஸோட. சரி, ஓகே. சரி, ஓகே. பாய். சரி, ஓகே. அர்ஜுன், ஹே பிரியா, எப்படி இருக்க? நீ எப்படி இங்க? நான் பெங்களூர்ல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஹே, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சாரி அர்ஜுன், நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். ஹே, என்னாச்சு? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீ சொன்ன மாதிரி கார்த்திக் நல்லாவே இல்லைடா. என்ன ஆச்சுன்னா, நீ சொன்னதை நான் நீ கேட்டிருக்கணும்டா. சாரி அர்ஜுன். சரி விடு, இப்ப சாரி கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்லையே. இதை சொல்லவா இவ்வளவு தூரம் வந்த? அத கால் பண்ணியே சொல்லியிருக்கலாமே. நீ தான் என்னை எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கியே. ஏய், ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன், சாரி. சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நீ என்னை லவ் பண்ணதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு? நான் உன்னை லவ் பண்ணல. பொய் சொல்லாதடா. அரிஷும் அபியும் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? அவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நடிக்காதடா. சின்ன வயசுல இருந்து நீ என் கூடவே இருந்ததுனால உன்னோட லவ் எனக்கு புரியல. இந்த 3 months நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. இப்போ எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சு நான் வந்துட்டேன். ஏய், அப்படி இல்லை. ஏய், நான் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நான் அப்படி பண்ணதுனால நீ என்னை பழி வாங்காத. போதும் நடிச்சது. இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன். டேய், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சொல்றா. இங்க பாரு அர்ஜுன், இந்த 3 months உன்னை நினைச்சு நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட இன்னொரு சைடு லவ்வை நான் பார்க்கவே இல்லை. அந்த பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் மறைச்சிட்டு லவ் பண்ண வேண்டாம்.
ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸும் ஆகலாம். எப்படி வந்து மாட்டியிருக்கேன் பாருங்க. என் வாழ்க்கையில இந்த 2 சுச்சுவேஷன் நடுவில் தான் நான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும் நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவ பண்ண ஒரு பெரிய தப்புனால எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம சொன்னதுதான் கரெக்டுன்னு புரிஞ்சு அவ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இந்த 3 months அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து சாரி கேட்டு எனக்கு நீ தான் வேணும்னு சொல்றா. இந்த 3 months நமக்காகவே பிடிச்சதும் பிடிக்காததும் சந்தோஷத்துலையும் கஷ்டத்துலையும் இது வரைக்கும் என் லைஃப்ல இவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்ஸை கொடுத்த என்னோட அனுவா இப்போ நான் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? எப்படி இருந்தாலும் 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா யாராச்சும் ஒருத்தர் ஹர்ட் ஆக தான் போறாங்க. இப்போ என் மனசுல யார் இருக்கா? இப்போ நான் யார்கிட்ட போயிட்டு என்ன பேசணும்னு நீங்க சொல்லுங்க. பிரியா கிட்டயா இல்ல அனு கிட்டயா? என்னங்க, நான் நினைச்சது தானே நீங்களும் நினைச்சீங்க. அதானே கரெக்டா இருக்கும். என்ன புரியலையா? சரி போய் பார்த்துட்டு வாங்க. பிரியா, சின்ன வயசுல இருந்து நீ என் கூட இருக்க. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பட் இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு அந்த கார்த்திக் கூட சண்டை போடும்போது உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? ஆனா அன்னைக்கு இப்போ வந்து ஒரு பர்சனுக்காக சின்ன வயசுல இருந்து கூட இருந்த இந்த ஃப்ரெண்டை தூக்கி போட்டல்ல. அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்ல ஹாப்பியா தான் இருந்த, கார்த்திக் உன் லைஃபை விட்டு போற வரைக்கும். ஆனா இந்த 3 months நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அந்த கார்த்திக் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட வேல்யூ உனக்கு இப்பதான் புரியுதா பிரியா? பட் இந்த ஃபியூ டேஸ் உன்னோட மெமரிஸ்ல இருந்து வெளியே வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நீ மட்டும் என் லைஃப்ல இல்லைன்னா என் லைஃப் இன்கம்ப்ளீட்னு. அந்த இன்கம்ப்ளீட்டை பிடிச்சி என் கஷ்டத்துலையும் சந்தோஷத்துலையும் என் கூடவே இருந்தா. அவ எப்ப என் லைஃப்ல வந்தாலோ அப்பத்திலிருந்து ஒரு நியூ லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்க பிரியா. அப்படி ஒரு பொண்ணை தான் இப்ப நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட அனு. அர்ஜுன், என்னது அனுவை லவ் பண்றியா? ஏய், விளையாடாதடா. நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற? இல்ல பிரியா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அனுவை தான் லவ் பண்றேன். அனு எப்போ என் லைஃப்ல வந்தாலோ அப்பத்துல இருந்து நான் ஹாப்பியா தான் இருக்கேன் பிரியா. நான் அனுவை தான் லவ் பண்றேன். ஐ எம் சாரி. உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் எதுவும் சொல்லலை. சில விஷயங்கள் நம்ம கூடவே இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. அதை நம்ம விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம கூட இல்லையேன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். திரும்பவும் நம்ம அதை தேடி போகும்போது தான் அது நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். அப்பதான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். லைஃப்ல எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடைச்சிடாது பிரியா. லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் வரும். அந்த சான்ஸ்ல நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம இழந்துடாம நம்மளை விட்டு போகாம நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மள மாதிரி தான் வந்து நிற்போம். சாரி பிரியா.
நான் பண்ணது தப்பா சரியான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னோட அனு. அவளை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் லைஃப் லாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்குன்னு பிரியா கெட்டவனெல்லாம் நான் சொல்லலை. எங்க லைஃப்ல எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கூட இருக்கும்போது அவங்க வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஒரு சண்டையில அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்லார் லைஃப்லயும் செகண்ட் சான்ஸ் வருமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைங்க. நம்ம லைஃப்ல கிடைச்ச எல்லாருமே நமக்கு கோல்டன் கிஃப்ட்ஸ் தான். அது யாரை வேணா இருக்கலாம். உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஏன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், தங்கச்சி, யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட இருக்கும்போதே அவங்க வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடாம அவங்க கூட ஹாப்பியா, அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். லைஃப்ல எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட லைஃப்ல எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த லைஃப்ல நானும் கூட ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அர்ஜுன், என்னோட அனு, என்னோட நியூ லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் உங்களோட நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்குமே அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட லைஃப், என்னோட அனு. சொல்லு அனு. அர்ஜுன், நான் என் வீட்டில் உன்னை பற்றி பேசிட்டேன். என் அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதுடா. உன்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓ சரி அனு. வா, எங்கள் வீட்டுக்கு போகலாம். சரி வா போலாம். வா போகலாம். அப்புறம் ஒரு நிமிஷம், என்னோட லைஃப்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நான் அனுவை சூஸ் பண்ணேன். ஒருவேளை உங்க லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க யாரை சூஸ் பண்ணியிருப்பீங்க? அனுவையா இல்ல பிரியாவையா?